அதாவது இத மாதிரி ரொம்ப முக்கியமான இல்லைன்னா சிக்கலான வழக்குகள்ல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிபதிகள் இருக்கக்கூடிய பெஞ்ச் தான் அந்த வழக்க விசாரிப்பாங்க. அதுல எந்த நீதிபதிகள் சொல்லக்கூடிய தீர்ப்பானது பெரும்பான்மையா இருக்கோ அதுதான் செல்லும். ஆனா ஜனாதிபதி விவகாரத்துல இது மாதிரியான விஷயங்கள் நடக்கவே இல்ல. பெரும்பான்மை இல்லாத 2 நீதிபதிகள் இருக்கக்கூடிய பெஞ்ச் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. பாராளுமன்றத்துக்கு அடுத்ததாக ஜனாதிபதிக்கு நிகர் யாருமே இல்ல. ஜனாதிபதி ஒரு மசோதாவை நிறைவேற்றினா அதுக்கு ஒப்புதல் கொடுத்தா அது சட்டமா மாறும். இத நீதிபதிகள் எல்லாருமே மறந்து போயிட்டாங்களா? செக்ஷன் 145/3 இதுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயத்தை நீதிபதிகள் எப்படி கையாளுறாங்க? அந்த காலங்கள்ல அந்த நேரங்கள்ல 8 நீதிபதிகள்ல 5 நீதிபதிகள் சொல்றதுதான் செல்லும். இப்போ இந்த விஷயங்களை நாம ஒரு சில சீர்திருத்தங்களை கண்டிப்பா கொண்டு வரணும். 8ல 5 அப்படிங்கிறது 8ல பெரும்பான்மை 5 அது சரிதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா செக்ஷன் 142 இருக்கு இல்லையா? செக்ஷன் 142 அது ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக அணு ஆயுதம் மாறி ஒரு ஏவுகணையாக மாறி போயிருக்கு. இந்த உச்சபட்ச அதிகாரமானது நீதித்துறைக்கு 24/7 எப்போதுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்தியாவினுடைய அரசியலமைப்பை பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தின் முதல் பகுதி குடியரசுத் தலைவர் தான். அவர் தான் ஃபர்ஸ்ட். 2வது மற்றும் 3வது மக்களவை மற்றும் மாநிலங்களவை. சோ ஜனாதிபதிக்கு தான் முதல் அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை குறித்து துணை ஜனாதிபதி என்ன மாதிரியான விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம்.